நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு. வாழ்க்கையில நமக்கு எல்லாமே ஒரு நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு அப்படிங்கிற இந்த வழிபாடை நீங்க பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே அது உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். ஏன்னா அந்த பேர்லயே பிரம்ம முகூர்த்தம், நம்மளோட தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மாவை எழுதின நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தம். அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு திருமணம், குழந்தை, செல்வ வளம், கடன் அடையணும், நோய் தீரணும், இந்த மாதிரி எந்த சங்கல்பம் இருந்தாலுமே அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த சங்கல்பத்தை எப்படி பதிய வைக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில நல்லா இயற்கை ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு அமைதியா இருக்கும். அது போலவே அந்த நேரத்துல ஓசோன், அதாவது ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருக்கும். இப்ப அந்த நேரத்துல நம்ம இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும். அந்த நேரத்துல நம்மளோட மனசும் அமைதியா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கும். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில மனசை அமைதியா வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து உங்களோட மூச்சை கவனிக்கணும். நீங்க மூச்சை கவனிச்சுட்டு வீட்டுல ஒரு 5 முக குத்து விளக்கு, அந்த குத்து விளக்குல கடலெண்ணெய் தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க ஊத்தி எரிய வைக்கலாம். அது போல தீபம் ஏற்றிட்டு 5 முகம் தீபம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்க வடக்கு பார்த்து உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ கமலதாரிண்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 மலர்களால, உதிரி பூக்களால அந்த குத்துவிளக்க சுத்தி 108 பூ ஃபர்ஸ்ட் முன்னாடி எண்ணி வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ கமலதாரிண்யை நமக அப்படின்னு சொல்லி அந்த மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களோட சங்கல்பத்தை, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த குத்து விளக்கையே மகாலட்சுமியா, உங்களோட குலதெய்வமா, அம்பாலா, சிவனா, எதுவோ வேணாலும் நீங்க உருவகப்படுத்தி பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா நல்லது நடக்கும். இதை தொடர்ந்து 21 நாட்கள் பண்ணணும். இதை ஆரம்பிக்க கூடியது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள், அதாவது 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கணும். வளர்பிறை, அதாவது அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில 3ஆம் பிறை அன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல 5 முக குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி நீங்க வடக்கு பார்த்து அமர்ந்து ஓம் ஸ்ரீ கமலதாரிண்யை நமக அப்படின்னு சொல்லி 108 மலர்களால் அர்ச்சனை பண்ணி பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி உங்களோட சங்கல்பத்தை அந்த இடத்துல பதிவு வைக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரிய வெற்றி, செல்வ வளம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே நிறையக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.